நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ரிசல்ட் வரலன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. நாளைக்கு ரிசல்ட் வருமா, இல்லை ரிசல்ட் பற்றிய கடந்த வருட அலசல்கள் என்னென்னன்றதான் பார்க்க போகிறோம். இந்த தகவல்களை பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து அப்டேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். கமெண்ட் பாக்ஸ் பக்கம் போனாவே நம்ம நண்பர்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, நாளைக்கு ரிசல்ட் வருமா, ரிசல்ட்டுக்கான கன்ஃபார்மான டேட் சொல்லுங்கள், 100% ரிசல்ட் வர டேட் சொல்லுங்கள் அப்படின்னு தொடர்ந்து கேட்டுறீங்க. உங்களுக்காக போன வருஷம் வந்து 2 ரிசல்ட்டு பற்றி தகவலை நான் சேகரித்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அக்டோபர் 23 ரிசல்ட்டை பார்க்கலாம். இதே மாதிரி இப்போ நம்ம வந்து அக்டோபர் 24க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுமாதிரி அக்டோபர் 23ல் வெயிட் பண்ணும்போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அக்டோபர் 23ல் வந்து டோட் சைட்லேருந்து டென்டேட்டிவாக கொடுத்த டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10/1/2024 அந்த ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் ரிசல்ட் வந்த டேட் பார்த்தீங்கன்னா 19/1/2024. ஸோ மொத்தம் 9 நாள் லேட்டாக ரிசல்ட் வந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டோட்லேருந்து போன வருஷத்துக்கான கொடுத்த அகாடமிக் காலண்டர். இதில் பாருங்கள் 10/1/2024 தான் சொல்லியிருக்காங்க ரிசல்ட்டு. ஆனால் ரிசல்ட் வந்த தேதிக்கான ப்ரூஃப் இது பாருங்கள், நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம். 19/1/2024 தான் ரிசல்ட் வந்து வந்தது. ஓகேங்களா? ஸோ வந்து 9 நாள் அவங்க டென்டேட்டிவ் கொடுத்த டேட்லேருந்து 9 நாள் கழித்து ரிசல்ட் வந்துருக்குது. அடுத்த செமஸ்டரான ஏப்ரல் 24 இது வந்து கடந்த ரிசல்ட்டு. இது எப்போ வந்ததுன்னு பார்க்கலாம். இதில் டென்டேட்டிவ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7/6/2024 ரிசல்ட் வரும்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் ரிசல்ட் வந்தது 6ஆம் தேதி 6/6/2024 தான் அஃபிஷியலாக ரிசல்ட் வந்தது. ஸோ டென்டேட்டிவ் ப்ரூஃப் காமிக்கிறேன் பாருங்கள். பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் ஏப்ரல் 2024 வந்து 7/6/2024 வரும்ன்ட்டு டோட் சைட்லேருந்து டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே போல் அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா வந்து 1 டே பிஃபோராகவே, அதாவது வந்து 5/6/2024 பார்த்திங்கன்னா ஏப்ரல்னு போட்டு வர வேண்டிய ரிசல்ட்டு அக்டோபர் 23 ரிசல்ட்லேயே வந்திருந்தது. மாணவர்கள் அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்துட்டாங்க. ஆனால் அஃபிஷியலாக அவங்க ரிலீஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 6/6/2024 மறுநாள் காலையிலேயே வந்து அவங்க ரிசல்ட் பேஜில் வந்து ஏப்ரல்னு போட்டுட்டாங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் பிஃபோராகவே ரிசல்ட் வந்துடுச்சு, ஏப்ரல் ரிசல்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க டென்டேட்டிவில் கொடுத்துருந்து பார்த்திங்கன்னா 21/5/2025. ஆனால் இன்றைக்கி ரிசல்ட் வந்து வரலை. அதுக்கான டென்டேட்டிவ் ப்ரூஃபும் காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற அகாடமிக் இயர், அதாவது 2024 to 25க்கான அகாடமிக் இயரில் இருக்கிற அந்த டென்டேட்டிவ் ஷெடியூல் தான். இதில் டேட் பார்த்திங்கன்னா 21/1/2025 கொடுத்துருந்தது. ஆனால் ரிசல்ட் வரல. 22ஆம் தேதி ரிசல்ட் வரல, 23ஆம் தேதி ரிசல்ட் வரல. இந்த கட்டத்தில் வந்து நிறைய மாணவர்கள் வந்து நீங்கள் 100% டேட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. நான் எப்படி சொல்கிறது? ஏன்னா டோட்லேருந்து டென்டேட்டிவ் ஷெடியூல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர 100% கொடுக்கல. நாளைக்கு ரிசல்ட் வருமா அப்படின்ட்டு கேட்குற நண்பர்களுக்கு நம்ம சொல்கிற பதில் என்னென்னா, ஆல்ரெடி நம்ம அந்த 2 ரிசல்ட்டையும் பார்த்துருப்பீங்க. ப்ரீவியஸ் செமஸ்டரில் அந்த ரிசல்ட்டை ஒரு ரிசல்ட் பார்த்திங்கன்னா 9 நாள் கழிச்சு வந்துருக்குது ஒரு செமஸ்டரு, அதாவது அந்த அக்டோபர் 23. ஏப்ரல் 24 பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்துருக்குது. ஸோ இப்படி இருக்கிற கட்டத்தில் எப்போனாலும் இனிமேட் ரிசல்ட் வரலாம். அதனால் டெய்லியுமே ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தால் நம்ம சேனல் நான் உடனே அப்டேட் பண்ணுறேன். வரைக்கும் மாணவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்ற மாணவர்கள் NSK2025 போய்ட்டு இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிங்க. உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஸ்டடி மெட்டீரியல் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு அனுப்புங்க. இல்லைனா tamilnulagam2025@gmail.com போய் அனுப்புங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்னைக்கு ரிசல்ட் வரும்னு நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருக்குது. போய் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ.